நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போதும் சரி தான், காலேஜ் படிக்கும்போதும் சரி தான். காலையில 8 மணிக்கு போகணுமா? 8 மணிக்கு ஸ்கூலுங்கிறாய்ங்க, 9 மணிக்கு ஸ்கூலுங்கிறாய்ங்க, 10 மணிக்கு ஸ்கூலுங்கிறாய்ங்க. எப்புட்றா அந்த நேரத்துக்கு போறது? ஐயய்யோ! கடுப்பா இருக்குடா சாமி! போகக்கூடாதுடா, அன்னைக்கு லீவ் போட்டுருங்கடா அப்படின்னு லீவ் போட்டுக்கிட்டு, அதே காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர் உட்கார வைக்கிறாங்க. ஸ்கூல் மாரி உட்கார வைக்கிறாய்ங்க. சினிமாக்கெல்லாம் காலேஜுகள் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. என்னடா இப்படி போட்டு தாக்குறாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு, காலேஜை கட் அடிக்கிறது, போகிறது, வர்றது. சரியான முறையில் வந்து கல்வியை வந்து கன்டின்யூ பண்ணாதவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இதுமாரி கட்டடங்கள்லையும், ஷிப்யார்டுகள்லையும், ரோடு வேலைகளிலும், மரஞ்செடி கொடி வெட்டுறதுல வந்து வெளிநாடு ரோடு பெருக்கிறதுலையும் வந்து வெளிநாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இரவு பகல் பார்க்காம. அங்கே 8 மணி நேரம் அவங்களால வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்க முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிக்கு போக முடியல. ஆனால் இங்கே வந்து 8 மணி வேலைக்கு காலைல 4 மணிக்கே பேக்கப் பண்ணி கிளம்பி வந்தால் தான் 8 மணிக்கு ஸ்ட்ரைட்டுக்கு வர முடியும். அப்படி தான் வந்து வேலைக்கு எல்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. தயவு செய்து படிக்கிற குழந்தைகள், படிக்கிற இளைஞர்கள் நல்லா படிச்சுங்க. படிச்சுட்டு வெளிநாட்டு வேலைக்கு வந்தீங்கன்னா நல்ல லைஃப் இருக்குது. படிக்காமல் வந்தீங்கன்னா லேபராக வந்து மாட்டை விட